ஹாய் மை ஃபேமிலிஸ். இன்றைக்கி மதியம் நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் பிரியாணி இப்போ தான் கரைச்சிட்டு இருக்கேன். ஐஸ் பிரியாணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சங்காய் ஊறுகாய். காலையில் வந்து சண்டைக்கறியில் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன். 160 கிலோமீட்டர் தாண்டி போய் ரோஸ்ட்டு சாப்பிட்ருப்போம். ரக்ஷுக்காக வந்தோடனே அதுக்கு வந்து நிறைய கமெண்ட் வந்துச்சு. அதில் ஒரு கமெண்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை தான் இதில் நான் சொல்லிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரோஸ்ட்டு திங்கிறதுக்காக 70 ரூபா ரோஸ்ட்டு திங்கிறதுக்காக இங்கேருந்து நம்ம 160 கிலோமீட்டர் போகணுங்கிற அவசியம் கிடையாது, சரிங்களா? எனக்கு இன்றைக்கி அங்கே போகிற வேலை இருந்துச்சு. அதனால் காலையில் நாங்கள் 5 மணிக்கே எழுந்திரிச்சிட்டு கிளம்பி நாங்கள் அங்கே போயிட்டு இப்போ தான் வந்தோம். அதனால் காலையில் டிஃபன் அந்த கடையில் போய் சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணி நாங்கள் போய் அந்த கடையில் சாப்பிட்டோம். இதுதான் ரீசன். அதுக்கு உடனே காசு நிறையா வச்சுருக்க, நீ எங்கே வேணாலும் போய் திம்ப, காசு இருக்குல்ல, ஆட்டம் போடுவேன். அதை எப்பா சாமி எதுக்கு தான் உங்களுக்கு இந்த வன்மமாக? உங்கள் வீட்டிலலாம் உங்கள் குழந்தைங்க பிடிச்ச கடையில் கேட்டாங்கன்னா அவங்களுக்காக டைம் எடுத்து போய் வாங்கி தர மாட்டீங்களா? நான் ரோஸ்ட்டுக்காக நான் அவ்வளோ தூரம் போக கிடையாது. எனக்கு மசாலாவுக்கு ரா மெட்டீரியல் வாங்க போகிற வேலை இருந்துச்சு. நாங்கள் எப்போவுமே போனால் அங்கே சாப்பிடுவோம். அது லாஸ்ட் டைம் சாப்பிட்டது அவனுக்கு பிடிச்சி போச்சு. அதனால வந்து நான் இந்த டைம் வாங்கி கொடுத்தேன். இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.